ரொம்ப ஈஸியானது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சுகரை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பவுலில் வந்து முக்கால்வாசி அளவுக்கு தான் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது, நான் மேலே வந்துடும். இது வந்து மேலே க்ரீம் போட்டு தான் சாப்பிட்ணுன்னுலாம் இல்லை. இது நீங்கள் அப்படியே டீ கேக் மாதிரி கூட ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம். ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் தென்னவன் பேசுகிறேன், ஹோட்டல் பேரோஸில் இருந்து. இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டிக்கி சாக்லேட் கேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வெறும் 25 நிமிஷம் தான் டைமே எடுக்கும் மொத்தமாகவே. இப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டிக்கி சாக்லேட் கேக் தேவையான பொருட்கள்: முட்டை 5, சர்க்கரை தேவையான அளவு, வெண்ணெய் 300 கிராம், கொக்கோ பவுடர் 90 கிராம், மைதா மாவு 60 கிராம். ஃபஸ்ட்டு மிஷின் பவுலில் முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் 5 முட்டை தேவைப்படும் அதுக்கு. இப்போ இதோட சுகர் மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து மிஷினில் போடுறதுனால ஹோல் சுகரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கையில் அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சுகரை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நல்லா முட்டையும் சுகரும் நல்லா பீட் ஆகிற வரைக்கும் நம்ம நடுவில் பட்டர்லாம் யூஸ் பண்ணணும். முதல்ல அதுக்கு பட்டரை நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் வந்து ஒரு 300 கிராம் யூஸ் ஆகும் இதுக்கு. இப்போ சுகரும் முட்டையும் வந்து நல்லா பீட் ஆயிடுச்சு. பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொக்கோ பவுடரும் மைதாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். கொக்கோ பவுடர் வந்து ஒரு 90 கிராம் எடுத்திருக்கேன். மைதா வந்து ஒரு 60 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ பொறுமையாக தான் ஓட விடணும். வேகமாக ஓட விட்டோம்னா வெளியில் மாவெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா பைண்ட் ஆகணும். சுகரும் முட்டை மாவு எல்லாமே நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியில் நம்ம பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஊற்றணும். இப்போ மாவு முட்டை எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சு பட்ரு மெல்ட் பண்ணதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதோட ரொம்ப ஸ்லோவாக ஓட விடணும். சும்மா ஃபோல்டிங் தான் ஆகணும். இது போட்டு ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாது. இதெல்லாம் அவ்வளோதான், மிக்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம எந்த பவுலில் போட்டு பேக் பண்ணுறோமோ அந்த பவுலில் மாற்றி செட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டர் அப்ளை பண்ணிட்டு போட்டு வச்சுருக்கேன், சீசனிங் போட்டு. இந்த பவுலில் வந்து முக்கால்வாசி அளவுக்கு தான் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது, நான் மேலே வந்துடும். இங்கே பாருங்கள், இவ்வளோதான் முக்கால்வாசி தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. இல்லைன்னா இந்த ரிங்குக்கு மேலே வந்துடும். இப்போ நான் பேக்கிங் ஏற்றுறேன்.
இது போட்டுட்டு ஒரு கரெக்டாக 25 நிமிஷத்தில் பேக் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். பேக்கிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு என்னன்னு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா 25 நிமிஷம் ஆயிடுச்சு, குக் ஆகிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டிக்கி சாக்லேட் ரெடி. பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு இது எப்படி வந்திருக்கு, எப்படி ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்ட் ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. நம்ம இதை வந்து கார்னிஷ் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வந்து மேலே க்ரீம் போட்டு தான் சாப்பிட்ணுன்னுலாம் இல்லை. இது நீங்கள் அப்படியே டீ கேக் மாதிரி கூட பிளெயினாக கூட சாப்பிட்லாம். இது எப்படி சொல்லணும்னா இது வந்து ப்ரௌனியோட ஃப்ளேவரில் வரும். க்ரீம் போட்டுக்கிறேன். ட்ரஃபிள் இருந்து ட்ரஃபிள் நான் போடுறேன். ஸ்டிக்கி சாக்லேட் கேக் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். உங்களுக்கு அடுத்தது நான் ஏதாவது நல்ல டிஷ்ஷோடு உங்களை வந்து பார்க்குறேன். வணக்கம், விடைபெறுகிறேன். உங்கள் செஃப் தென்னவன். ஸ்டிக்கி சாக்லேட் கேக் செய்முறை. ஒரு பெரிய கிண்ணத்தில் 5 முட்டைகளை உடைத்து ஊற்றவும். சர்க்கரையை அதனுடன் சேர்க்கவும். இயந்திரத்தில் பீட் செய்வதாக இருந்தால் சர்க்கரையை அப்படியே பயன்படுத்தலாம். கைகளால் பீட் செய்வதாக இருந்தால் சர்க்கரையை மிக்சியில் பொடி செய்து பயன்படுத்தவும். முட்டையும் சர்க்கரையும் நன்றாக நுரைக்கும் வரை பீட் செய்யவும். இந்த கலவையை பீட் செய்யும் போதே 300 கிராம் வெண்ணெயை உருக்கி தயாராக வைத்துக் கொள்ளவும். முட்டை மற்றும் சர்க்கரை கலவை நன்றாக பீட் ஆனதும் 90 கிராம் கொக்கோ பவுடர் மற்றும் 60 கிராம் மைதா மாவை சேர்க்கவும். இதை மெதுவாக கலக்க வேண்டும். மிக வேகமாக கலந்தால் மாவு வெளியே சிதற ஆரம்பித்துவிடும். மாவு, முட்டை, சர்க்கரை ஆகிய 3ஐயும் நன்றாக கலக்கும் வரை மெதுவாக ஓடவிடவும். அனைத்தும் நன்றாக கலந்த பிறகு உருகிய வெண்ணெயை கடைசியாக சேர்க்கவும். இதை மிக மெதுவாக லேசாக கலக்க வேண்டும். ஆனால் அதிக நேரம் கலக்கக்கூடாது. கலவை தயாரானதும் அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். பேக் செய்ய போகும் பவுல் முழுவதும் வெண்ணெய் தடவி அதில் சீசனிங் சேர்த்து வைக்கவும். பவுலின் 3/4 பகுதி மட்டுமே கேக் கலவையை நிரப்பவும். முழுவதுமாக நிரப்பினால் பேக் ஆகும் போது மேலே வந்துவிடும். கேக் கலவையை பவுலில் நிரப்பியதும் அதை அடுப்பில் வைத்து சரியாக 25 நிமிடங்கள் பேக் செய்யவும். 25 நிமிடங்கள் கழித்து கேக் நன்றாக வெந்திருக்கும். அதை வெளியே எடுத்து ஒரு தட்டிற்கு மாற்றவும். கேக் சரியான அமைப்பில் வந்திருக்கும். இதை அப்படியே டீ கேக் போலவும் சாப்பிடலாம். அல்லது விருப்பப்பட்டால் மேலே கிரீம் தடவி அலங்கரித்தும் சுவைக்கலாம்.